இசையமைப்பாளர் தேவா சபேசனுக்கு பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை சபேசன் பெற்றிருக்காரு. அண்ட் இந்த சீசனில் கண்டிப்பாக அவரு ஃபினாலேல பட்டம் வெல்வார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். அதாவது இந்த சீசனோட டைட்டில் வெல்வார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் அது நடக்காமல் போயிருச்சு. இருந்தாலுமே அவருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபினாலேக்கு சீஃப் கெஸ்ட்டா தேவா அவர்கள் வந்திருந்தாங்க இல்லையா? தேவா அவர்கள் இவர பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காரு. அதாவது நீங்க இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா பாடுனீங்க. அத நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா என்னோட இசையில உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாமே ஆசைப்பட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா பண உதவி ஏதாவது தேவை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் ஏதாவது உதவி பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது சிறு தொழில் பண்ண போறீங்களா? அப்படி இல்லன்னா உங்க அப்பாவுக்கு ஏதாவது சிறு தொழில் வச்சு தர்றீங்களா? இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்ன தாராளமா கேளுங்க. அதாவது இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஏதாவது குரூப் ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல குரூப்ல போய் சேர போறீங்களா? இத தாண்டி வேற ஒரு இசை கத்துக்க போறீங்களா? அதுக்கு ஏதாவது செலவாகுமா? இப்படி என்ன ஆனாலுமே தயங்காம என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்களும் எனக்கு ஒரு பையன் மாரி தான், என்னோட மாணவன் மாரி தான். கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பண உதவி வேணும்னாலும் சரி, இல்ல இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்து தயங்காம கேளுங்க. இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது சிறு தொழில் பண்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்து நீங்க தயங்காம கேளுங்க. அத நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி உறுதி குடுத்திருந்திருக்காரு. தேவா சாரோட இந்த ஒரு ஹெல்ப்ப வந்து கண்டிப்பா அவரு மறக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தேவா சார் சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ஒன்ஸ் அவரு வாக்கு குடுத்துட்டாரு அப்படின்னா, அத கட்டாயம் பண்ணுவாரு. அண்ட் இந்த மாதிரி ஹெல்ப் அவரு கேட்டிருக்காரு அப்படிங்கும்போது, கண்டிப்பா சபேசனுக்கு பண உதவி கொடுத்து உதவுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, தலைவர் 173 படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். சமீபத்தில அந்த ஒரு படத்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ரீசென்ட்டா அவரு சிம்பு வச்சு பண்ணக்கூடிய ஒரு கதை இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு கதைய தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னும், அண்ட் அத தான் சூப்பர் ஸ்டார் ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரியும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சிம்பு அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதையும், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதையும் அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிம்பு அவர்களுக்கான கதை அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவரு இப்ப கமிட் ஆகி இருக்கக்கூடிய படங்கள்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவரு கூட கை கோர்க்கிறது உறுதி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே நேரம் இவருக்காக, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ரொம்பவே சூப்பரா நியூ ஸ்கிரிப்ட் ஒண்ணு உருவாக்கி தான் அவரு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு கதை சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சு போயிருக்காமா. கூடிய சீக்கிரமே படத்த ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. மேலும் இந்த ஒரு படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரும் அனிருத்தும் கைகோர்த்து 6வது படமாக இந்த ஒரு படம் இருக்க போகுது. இந்த ஒரு படமும் பிளாக் பஸ்டரா இருக்கான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.